திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சார்ந்த திரு நேசப்பிரபு என்கிற நியூஸ் 7 சேனலை சார்ந்த நிருபரை நேற்று இரவு ஒரு சில நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இன்றைக்கு கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நலமோடு இருக்கிறார். மருத்துவரும் நலமாக இருக்கிறார். உடல்நலன் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பது கடுமையாக இருக்கிறது. தேவையான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதை அறிந்தவுடன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல, சரியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் திரு ரவி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மதியம் ஏறத்தாழ 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட 2 நபர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். சரவணன் என்கிற பெயர் உள்ளவரையும் இன்னொருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருகிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கடுமையான உத்தரவை அதுக்காக பிறப்பித்திருக்கிறார்கள். அது குறிப்பாக ஜனநாயகத்தின் 4 தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருப்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதை எச்சரித்திருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளபடியே மன வருத்தம் அடைந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அதற்காக அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட திரு நேசப்பிரபு அவர்களுக்கு இன்றைக்கு 3 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கி அதை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு அந்த வகையிலே தான் இன்றைக்கு நேரடியாக அவரையும் பார்வையிட்டிருக்கின்றேன். உடல்நலன் பற்றி இங்கே மருத்துவரிடம் விசாரித்திருக்கிறேன். அதே நேரத்தில் குடும்பத்தாரையும் சந்தித்து இந்த காசோலை வழங்கியிருக்கோம். முழுமையான செலவையும் அரசு ஏற்கணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் இப்பொழுது முதல் கட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர் நலவாரியத்தில் 3 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறார்கள். அது உரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர்.